நேத்து போட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு சில பேருக்கு நான் கமெண்ட்லயே பதில் கொடுத்துட்டேன். பட் ஒரு சில கேள்விக்கு பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல பதில் கொடுத்தா ரொம்ப லாங்கா இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ செய்யறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோ ஏஜே அண்ணனோட வீடியோ தான் முத தடவை பாக்குறீங்கன்னா இப்பயே ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இவங்க கேட்டிருந்த கேள்வி பாத்தீங்கன்னா, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி மெத்தட்ல நான் ஒரு கம்பெனி அக்கௌண்ட் திறந்து அது மூலியமா நான் ரெண்டல் விட்டேன்னா ரெண்டல் காசை நான் என்னோட கம்பெனி அக்கௌண்ட் பேங்க்ல திறந்து அதுல போடணுமா இல்ல என்னோட பர்சனல் அக்கௌண்ட்லயே போட்டா பெட்டரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்படி நான் கம்பெனி அக்கௌண்ட் திறந்து அதுல போடணும்னா நான் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அது மூலியமா நம்ம ரெண்டல் விட்டு வருமானம் சம்பாதிக்கிறோம்னா இட் டசன்ட் மேட்டர் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்ல காசு வருதோ இல்ல கம்பெனி அக்கௌண்ட்ல காசு வருதோ நம்ம ஸ்டில் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணிதாங்க ஆகணும். ஒரு ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு டசன்ட் மேட்டர் 300 வருமானம் வந்தாலும் சரி 500 வருமானம் வந்தாலும் சரி நீங்க ஸ்டில் இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நீங்க வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரெண்டல் ஒரு 2000 சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனா லோன் காசு ஒரு 1500 வருதுன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு 500 சம்பாதிக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6000. இந்த 6000 நீங்க இன்கம் டேக்ஸ் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் நீங்க வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது ஏற்படும். சோ இந்த வீடியோல நீங்க கேட்டிருந்த கேள்விக்கான பதில் கொடுத்திருப்பேன் நம்புறேன். அப்படி உங்களுக்கு வேற ஏதோ இந்த மாதிரி கேள்விகள் ஏதோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதுக்கான பதில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க எப்படி இது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்களும் உங்க மூலியமா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.